Hey guys, Giant Studioவில் எப்படி லூப்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லூப்பை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் 10லேருந்து 100 சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நோட் பேடுன்னு டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீபோர்ட் ஹலோ கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆங்குலர் ப்ராக்கெட் என்டர் வேர்ல்டுன்னு டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபார் ஒரு புது வேரியபிள் ஃபாண்ட் சைஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவோம். Ctrl plus 4 font size from 10 to 100 step 10 கொடுப்போம். font size ஓட value by default 10 initialize ஆகும். step 10 கொடுக்கறதுனால ஒரு தடவை loop run ஆகும்போது அந்த value 10 increase ஆகும். next keyboard Ctrl plus left angular bracket alt plus O F கொடுப்போம். next keyboard Ctrl plus left angular bracket and tab 2 இங்கே font size ன்னு கொடுப்போம். font size variable insert பண்ணுவோம். font size control plus left angular bracket enter கடைசியாக end ன்னு கொடுப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆட்டோமேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. 10லேருந்து 100 வரைக்கும் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு பேசிக் லூப்ஸ் யூஸ் பண்ணி வேரியஸ் திங்ஸ் ஆட்டோமேட் பண்ணலாம் ஜாயிண்ட்டில். தேங்க்யூ.